நம்ம அஜித் சார், ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதற்கு ஒரு சில முக்கிய காரணங்கள சொல்லலாம். அஜித் சாருடைய லுக் முதல் அவருடைய கதாபாத்திரம் வரை அனைத்துமே இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. படத்துடைய டைட்டில் போஸ்டர் வெளியானதுல இருந்தே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அவ்வளவு ஏன் அஜித் சார் ஆதிக்குடைய இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க உள்ளார் அப்படின்றதுமே பலருமே ஆச்சரியமும் பட்டாங்க. ஒரு இளம் இயக்குனரான ஆதிக் இயக்கத்துல அஜித் சார் நடித்தது மட்டும் ஆச்சரியம் கிடையாது. இதற்கு முன்பே நம்ம அஜித் சார் பல இளம் இயக்குனர்களுடைய இயக்கத்துல நடிச்சிருக்காரு. ஆனால் ஆதிக்கு இயக்கம் ஜேர்னல் வேறு, அஜித் சார் தற்போது நடித்து வரும் படங்களுடைய ஜேர்னல்கள் வேறு. அப்படி இருக்கும் பொழுது அஜித் சார் எப்படி ஆதிக்க தன்னுடைய 63வது திரைப்படத்தை இயக்குனராக தேர்ந்தெடுத்தார் அப்படின்றது பல மில்லியன் கேள்வியாகவுமே இருந்துட்டு இருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு தற்போது தெரிய வந்திருக்காம். அதாவது ஆதிக் அவர்கள் அஜித் சாருடைய தீவிர ரசிகர் அப்படின்றத தாண்டி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத அஜித் சார் தெரிந்து கொண்டிருக்காரு. அதாவது நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்தின் மூலம் ஆதிக்குடைய நட்பு நம்ம ஏகே அவர்களுக்கு கிடைக்க அப்போதே ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வாக்கு கொடுத்துட்டாராம். நம்ம கண்டிப்பாக ஒரு படம் பண்றோம் அப்படின்னு கொடுத்த வாக்க நிறைவேற்றியும் விட்டாரு. தற்போது இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா வர 10ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. ஆகையால தற்போது படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பல ப்ரோமோக்களை படக்குழு ரெடி பண்ணிருக்காங்களாம். அதுல முதல் ப்ரோமோ இன்று மாலை 6 மணிக்கு வெளியாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, உங்களுக்கு யாரெல்லாம் குட் பேட் அக்லி படத்துடைய FDFS காட்சியை பார்க்க ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.